Hi students, welcome to our maths class, 7th standard mathematics. In this video, we discuss about how to factorize using identities. Okay, first one listen. In the previous videos, we discussed about 4 identity, I think. Okay, are you remember that 4 identities? Okay, ma. Now just listen. Factorize the following using suitable identity. அதாவது கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடென்டிட்டி, அதாவது அதுக்கு எந்த ஐடென்டிட்டி வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத பார்த்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் லிசன். 36m² + 60m + 25. ஓகே, திஸ் இஸ் அன் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இங்கே மைனஸ் இருந்தது அப்படின்னா a - b² அப்படின்ற ஃபார்மேட் எடுக்கலாம். பட் இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்போது a² + 2ab + b² அப்படின்ற ஐடென்டிட்டி வருமா? ஐடென்டிட்டி மீன்ஸ் போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதாவது ஒன் சைடு எடுத்துகிட்டு இன்னொரு சைடு போடும்போது நமக்கு ஈக்குவலாக வரும் அப்படின்றது தான் ஐடென்டிட்டி. ஓகேவா? ஸோ அப்போது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா a + b² ஐடென்டிட்டி கொடுத்துருந்தாங்க. நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம். ஓகேவா? நவ் இப்போது இதை கொடுத்துருக்காங்க. அதாவது a² + 2ab + b² ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. நீ எதை ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா a + b² ஃபார்மேட்டை ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் லிசன். கம்பேரிங் திஸ் டூ. ஓகே, ஆஸ் யூஷுவல் அது எப்பயும் போல தான் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்பொழுது இங்கே பாருங்கள், 36 அப்படின்றத எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் நம்பர், அதாவது ஸ்கொயர் டேர்ம்ஸாக சேஞ்ச் பண்ணணும். ஓகே, 36 இஸ் a ஸ்கொயர் ஆஃப் 6. ஓகே, ஸோ லிசன். 36 ரிட்டன் பை 6² தென் m². ஓகே, தென் லிசன். இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் கீப் இட் சேம். 25. How to write 25 in square term? 5². So 6² m², 5². Okay, so first அதை அப்படியே வச்சுக்கலாம். Then 2ab அப்படின்னு வரும் இல்லையா? So 2a இருக்கிற இடத்துல என்ன வரும்? 6m வருமா? So 6m. Then b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 5. So 6² m² plus 2 into 6m into 5 plus 5². ஓகே, தட்ஸ் ஆல்மா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதாவது 60m அப்படின்றத வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு யூ சிம்ப்ளிஃபை 36m² and 25. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் 6² m² ரிட்டன் பை 6m² ரைட் பண்ணலாமா? எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா a² into b² equal to a into b² எழுதலாமா? ஓகேவா? தட் only write it here. 6m² plus 2 into 6m into 5 plus 5². ஓகே, now comparing this two. இது ரெண்டையும் கம்பேர் பண்ண a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 6m. ஓகேவா? b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 5. ஓகே, ஸோ a equal to 6m, b equal to 5. ஸோ applying this one. ஓகே, ஸோ 6m plus 5² ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ next sum. 64x² minus 112xy plus 49². Listen here you have minus. So which format? a² minus 2ab plus b². Okay, now listen. 64 return to 8². 64 எப்படி எழுதலாம்? 8² அப்படின்றத ரைட் பண்ணலாம். Then 49 எப்படி எழுதலாம்? 7² அப்படின்னு ரைட் பண்ணலாம். ஓகே, நான் ஃபஸ்ட் ஸ்டெப் அப்படியே வச்சுக்க சொன்னேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, now listen. இப்போ இதை அப்படியே வச்சுக்கலாமா? Then next 8² x² எப்படி எழுதலாம்? 8x² minus 2 into a ஓட வேல்யூ என்ன? 8x. b ஓட வேல்யூ என்ன? 7y. ஸோ 7y into 7y plus 7y². Okay, now a value 8x, b value 7y. So a minus b whole². That is 8x minus 7y². Okay, that's all. Then next step. a² plus 6ab plus 9b² minus c². Listen. இப்போ இதை நீங்கள் இதை பாருங்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு டேர்ம் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரஷன், அதாவது இந்த ஃபார்ம் இது மட்டும் எடுத்துக்கலாமா? இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? ஓகே, லிசன். a² plus 2ab plus b², a plus b whole². First you take and write the identity. Then next simplify this one. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ a² அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். Then 6ab அப்படியே வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ஸ்டெப்பில். Then 9 return into 3². ஓகே, ஸோ 3² b² minus c². அதை அப்படியே எடுத்து ரைட் பண்ணிட்டோம். Now listen this one. ஓகே, இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணணுமா? a² plus 2 into ab. So 2 into a. What's the value for a? A. Then what's the value for b? 3b. So 3b plus 3² b² minus c². Okay, இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a minus b, sorry, a plus b² ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ a value a, then b value is 3b. So a plus 3b² minus c². Okay, now listen this one. இப்போ இதை பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது. a² minus b² ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ a வேல்யூ a plus 3b, b வேல்யூ c.
Okay, listen, this is a square minus b square equal to a plus b into a minus b. So a value a plus 3b, b value c. Okay, then next a minus b. So a value a plus 3b, b value c. So c. So that's all. Okay, this is the answer. Okay, நமக்கு எந்த அளவுக்கு நம்மளால ஐடென்டிட்டியை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ, ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியுமோ ஃபேக்டரைசேஷன் பண்ணிடணும். ஓகேங்களா? ஓகேம்மா, தட்ஸ் ஆல். லிசன், திஸ் twice you have your homework. Then next exercise 3.3 miscellaneous practice problem using identity find the value of 4.9 whole square. இப்போ நம்ம இது வரைக்கும் 4 ஐடென்டிட்டி பார்த்தோம் இல்லையா, அந்த 4 ஐடென்டிட்டியும் ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ண போகிறோம். இப்படியெல்லாம் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றது. லிசன், 4.9 whole square, 4.9 that is 49 அப்படின்னா எப்படி ரைட் பண்ணுவேன்? 50 minus 1 அப்படின்னு ரைட் பண்ணலாமா? Like that 4.9 whole square written by 5 minus 0.1 whole square. Okay, this is in the form of a minus b whole square equal to a square minus 2ab plus b square. What's the value for a? 5. What's the value for b? 0.1. Okay, now applying the identity. A minus b whole square equal to a square minus 2ab plus b square. So 5 minus 0.1 whole square equal to a value 5 square minus 2 into a value b 5, b value 0.1. Okay, so the plus b square value 0.1 whole square. Okay, now simplifying this one. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணலாமா? எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவேன்? 5 square 5 into 5 into 5 25 minus multiplying this 3. Okay, 2 into 5 are 10 into 0.1 answer is 1. Okay, இங்க பாருங்க, இங்க மல்டிபிள் பண்ணிருக்கேனா? Okay, that only write it here. Then 0.1 whole square, 0.1 whole square written by 0.1 into 0.1, so multiplying this. Okay, get the answer is 0.1. So that only write it here. First what you do? Simplifying this one. 25 minus 1 24 plus 0.1. So add this 2, you get 24.01. Otherwise first you add this 2. Okay, so the answer is 25.01. Then subtract this one. So minus 1 எங்க ரைட் பண்றேன்னு தெரியுதா? Okay, now இப்போ subtract பண்ணோம்னா இங்க எல்லாமே 0 வந்துரும் இல்லையா? So 1 minus 0 0, sorry 1 0 minus 0 0, then 5 minus 1 4, then 2. So the answer is 24.01. That is correct. Okay, that's all. Ma எப்படி simplify பண்ணனும் தெரியுதா? Okay ma. Then next, show that x plus 2y whole square minus x minus 2y whole square equal to 8xy. Listen, show that or prove that or verify that or like that given means first what you do? You consider one side of the given expression. இப்போ ஒரு சைடு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அதை எடுத்துக்கிட்டு another one side நம்ம ஈக்குவலாக வருதா அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். Then a square minus b square ஃபார்மேட்டில் இருக்கா? அது எப்படி எழுதுகிறோம்? a plus b into a minus b அப்படின்ற ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். ஸோ a ஓட வேல்யூ x plus 2y, b ஓட வேல்யூ x minus 2y. ஓகே, லிசன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாற்றி பென்சிலில் ரைட் பண்ணிட்டேமா? ஸோ நோ ப்ராப்ளம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ a வேல்யூ x plus 2y, b வேல்யூ x minus 2y. ஓகே, தென் சிம்பிளிஃபை பாருங்கள், a plus b into a ஓட வேல்யூ என்ன? x plus 2y, then b ஓட வேல்யூ x minus 2y. ஸோ அதை ரைட் பண்ணியாச்சா? தென் நெக்ஸ்ட்டு a minus b, a ஓட வேல்யூ x plus 2y minus for common for this 2, x minus 2y. ஓகே, இப்போ அதை சிம்பிளிஃபை ரைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். லைக் டேர்ம் இருக்கான்னு பாருங்கள். Listen, x, so 2x வருமா? Then 2y minus 2y is 0. Okay, then like that x plus 2y minus is common for this expression. So minus into plus minus x, minus into minus plus, so plus 2y. Okay, so x plus 2y minus x plus 2y. Okay, then next simplify this one. 2x plus 0y, 0y vandana 0 term vandana, so no, not necessary to write. So 2x into, listen, simplifying this, x minus x, plus 1 minus 1, you get answer is 0. So 0x, then plus 2y, answer is 4y. So 2x into 4y. So 2x into 4y get 8xy. So this is the right hand side kadichirucha. So that's all ma. X plus 2y whole square minus x minus 2y whole square equal to 8xy. Okay, listen, a square minus b square அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. அதை நம்ம a plus b into a minus b அப்படின்ற ஃபார்மேட்டில் நம்ம போடுறோம். ஓகே, போட்டு சிம்பிளிஃபை பண்ணோம். லைக் டேர்ம் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 8xy. ஸோ ஹென்ஸ் ஷோடு நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு.
ஓகேங்களா. then next the pathway of a square paddy field has 5 meter width and length of its side is 40 meter. Find the total area of its pathway. Use suitable identity. லிசன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அதாவது ஸ்கொயர் பேடி ஃபீல்டு இருக்குது. ஓகே, ஒரு ஃபீல்டு இருக்குது. அந்த ஃபீல்டினுடைய வித்து வந்து எவ்வளோ அப்படின்னா 5 மீட்டர். லிசன், வித்து. ஓகே, அண்டு லென்த் ஆஃப் இட் சைடு இஸ் 40 மீட்டர். அதாவது லிசன், இதுதான் ஒரு ஃபீல்டு. ஓகேவா, இதுதான் ஸ்கொயர் ஃபீல்டு. இது வந்து 40 மீட்டர் இருக்குது. ஓகேவா, இதை சுற்றியும் வித்து பாத்வே இருக்குது இல்லையா, அந்த பாத்வே வந்து எவ்வளோ அப்படின்னா 5 மீட்டர் இருக்குது. ஓகேவா, அப்போ டோட்டலாக இது எல்லாமே சேர்ந்து எவ்வளோ வரும்? இந்த சைடு எவ்வளோ வரும்? 40. தென் இந்த சைடு 5 மீட்டர் இருக்குது, இந்த சைடு 5 மீட்டர் இருக்குது. சேம் அதே மாதிரி 4 சைடு இருக்குது இல்லையா. ஸோ அப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை மீட்டர் வருது? 40 மீட்டர் வருது. இப்போ நமக்கு எத்தனை ஸ்கொயர் கிடச்சிருக்கு? 2 ஸ்கொயர் கிடச்சிருக்கு. லார்ஜ் ஸ்கொயர் ஒன்று கிடச்சிருக்கு, தென் ஸ்மால் ஸ்கொயர் ஒன்று கிடச்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி ரெக்டாங்குலர் சர்க்குலர் பாத்வே ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, ரெக்டாங்குலர் பாத்வே ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகேவா, அப்போ கொஷின் புரிஞ்சுதா? ஓகே, எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? அது எதை யூஸ் பண்ணி அப்படின்னா சூட்டபிள் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா, பாருங்கள். லிசன், சைடு ஆஃப் த ஸ்கொயர், அதாவது அந்த ஸ்கொயர் ஃபீல்டுடைய சைடு வந்து என்ன அப்படின்னா 40 மீட்டர். வித்து வந்து அந்த பாத்வே இருக்கு இல்லையா, அந்த பாத்வேயோடைய வித்து வந்து 5 மீட்டர். ஸோ அப்போ அதுலேருந்து ஒரு லார்ஜ் ஸ்கொயர் நமக்கு கிடச்சிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதனுடைய லென்த் எவ்வளோ? 50 மீட்டர். இப்போ ஸ்மால் ஸ்கொயருடைய லென்த் வந்து 40 மீட்டர், லார்ஜ் ஸ்கொயருடைய சைடு வந்து 50 மீட்டர். நமக்கு பாத்வே வந்து 5 மீட்டர் கிடச்சிருக்கு. அப்போ ஏரியா ஆஃப் பாத்வே எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? ஏரியா ஆஃப் லார்ஜ் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் ஸ்மால் ஸ்கொயர் போடலாம் இல்லையா. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் லார்ஜ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? லென்த் என்ன? 50 ஸ்கொயர் மைனஸ் 40 ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் இல்லையா, தட் இஸ் ஏ ஸ்கொயர், சைட் ஸ்கொயர் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணலாமா? ஸோ இங்கே லிசன் பண்ணுங்கள். 50 ஸ்கொயர் மைனஸ் 40 ஸ்கொயரை பார்த்தா உனக்கு எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்குது? ஆர் யூ எனி கெஸ்மா? ஓகே, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஹியர் ஏ வேல்யூ கம்பேரிங் திஸ் டு ஏ இஸ் 50, b is 40. That only take and write it. Okay, then now simplifying this side. Okay, so a plus b means 50 plus 40, a minus b means 50 minus 40. Okay, so 50 plus 40 90, 50 minus 40 into 10, so 9 into 10 900 meter square. அப்போ அந்த pathway உடைய ஸ்கொயர் எவ்வளோ? ஏரியா எவ்வளோ? 900 meter square. Are you understanding ma? Okay, that's all ma. Then challenging problem. If x equal to a square minus 1 and y equal to 1 minus b square, then find x plus y and factorize the same. Listen, என்ன கொடுத்துருக்காங்கன்னா a square x value y value given, என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபைன் பண்ணணும். தென் அது நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபைன் பண்ணுறோம் இல்லையா, அதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, லிசன், எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஃபஸ்ட் யூ டேக் அண்ட் ரைட். தென் எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் வேல்யூ வாட்ஸ் த வேல்யூ ஃபார் எக்ஸ்? ஏ ஸ்கொயர் மைனஸ் 1. தென் வாட்ஸ் த வேல்யூ ஃபார் ஒய்? 1 minus b square. Okay, now simplifying this, check first variable, அதாவது அல்ஜிப்ராலேயே அடிஷன் சப்ராக்ஷன் வந்துட்டாவே ஃபர்ஸ்ட் லைக் டேர்ம் இருக்கா? There have any like terms. Like term means you simplify that. Okay, so listen, minus 1 plus 1, minus 1 plus 1 you have 0. Okay, so plus 0. So remaining term you have a square plus 0 minus b square. So this 0 not necessary to write. So the answer is a square minus b square. So நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ x plus y find out பண்ணிட்டு a square minus b square find out பண்ணிட்டோம். Then என்ன கேட்டிருக்காங்க? Factorize the same. அதையே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? Factorize பண்ணணும். So factorize பண்ணா அது என்ன நம்ம simplify பண்ணணும் இல்லையா? So அப்போ இங்கே பாருங்க, a square minus b square எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? Same, உனக்கு we know that at that identity. What is that? A square minus b square equal to a plus b into a minus b. Okay, that's all ma. Then next 7th one, the value of x minus y into x plus y into x square plus y square. Listen, this also you find out that factorize. Here listen, each and every sum using to suitable identity. Okay, உனக்கு ஐடென்டிட்டி ஏதாவது சூட்டபிள் ஆகுமா அப்படின்றத ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஓகே, ஜஸ்ட் சி த கொஷின். இப்போ நம்ம கொஷினை பார்க்கலாமா? கொஷினை பாருங்கள். எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். லிசன், சி திஸ் டூ. ஓகே, அந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் பார்க்கலாமா? எப்படி இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எப்படி இருக்குது? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ அது எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு ரைட் பண்ணலாமா? ஸோ லிசன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். Okay, again see this two, a square, that is a minus b, a plus b. Okay, so comparing this two, a value x square, b value y square. So again written in the form of a square minus b square. அந்த ஃபார்மேட்டை ரைட் பண்ணிக்கலாமா? So what's the value for a? X square. What's the value for b? Y square. Listen carefully here. A value x square. So a square means written in the form of x square whole square.
Okay. B value y square whole square. Okay, so now simplifying this, x square whole square means the form of a power n whole power n. So multiplying this power, so 2 into 2 4, x power 4 minus y power 4. Okay, listen, that is the answer for this question. Okay, that's all ma. Then next, simplify 5x minus 3y whole square minus 5x plus 3y whole square. Listen, this is in the form of a minus b whole square into a plus b whole square. Okay, அதாவது a minus b whole square a plus b whole square அப்படின்ற ரெண்டு ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ அந்த ரெண்டு ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகே, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ரெண்டுக்குமே ஏவோட வேல்யூ 5x இருக்குது, பியோட வேல்யூ 3y இருக்கா. ஸோ அப்போ நம்ம இந்த ஐடென்டிட்டியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சூட்டபிள், அதாவது எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு a minus b whole square a square minus 2ab plus b square. Listen, a square minus 2ab plus b square. A value 5x, b value 3y. Like that substitute பண்ணியாச்சா. Then next, a plus b whole square equal to a square plus 2ab plus b square. What's the value for a? 5x whole square plus 2 into 5x plus 3 into 3y. That is 2ab. Okay, then b square 3y whole square. Okay, now simplifying this two step. இப்போ நம்ம இந்த ரெண்டு ஸ்டெப்பை சிம்பிளிஃபை பண்ணலாமா? எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? லிசன், 5x whole square written in the form of 5x into 5x. So how to write 25x square? Write பண்ணிடலாமா? Then now simplifying this one. First what you do? Multiplying the sign. So the minus minus. Then 2 into 5 10. 10 3s are 30. Then remaining you have x into y xy. So minus 30xy plus 3y whole square. Whole square means let multiply itself. So 3y into 3y. So the answer is 9y square. Okay, then this minus is common for this expression. So the minus, then 25x square plus, simplifying the same அதே மாதிரி தான், பட் இந்த சைன் மட்டும் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? Then next, simplifying this one. Okay, நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மைனஸ் வந்து இந்த டேர்ம் எக்ஸ்பிரஷனுக்கு நமக்கு காமனாக இருக்குது. ஓகே, அப்போ மல்டிபிள் பண்ணி எழுதலாமா? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், தென் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். அந்த சைனை மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணி இந்த ஸ்டெப்பில் அரேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? தென் நவ் கலெக்ட் த லைக் டேர்ம் 25x ஸ்கொயர் மைனஸ் 25x ஸ்கொயர், தென் மைனஸ் 30xy மைனஸ் 30xy, then plus 9y square minus 9y square. Okay, now simplifying this one. எப்படி simplify பண்ணலாம்? 25x square minus 25x square 0x square minus 30xy minus 30xy, that is same sign. So plus, so add this 2 means 60. So you put minus symbol. Okay, that is minus 30 minus 30 ma, add this 2. Okay, 60, then you put minus symbol. So minus 60xy plus 0y square. Okay, that's all. Then the answer is minus 60xy. Okay, that's all the answer. Okay, then next last question. A square lawn has 2 meter wide path surrounding it. If the area of the path is 136 meter square, find the area of the lawn. Listen, a square lawn has a 2 meter wide path. அதாவது சேம் அதே ஒரு ஸ்கொயர் லான் இருக்குது. அந்த ஸ்கொயரை சுற்றியும் நமக்கு 2 மீட்டரில் வைட், அதாவது லான், அந்த பாத்வே இருக்குது. ஓகேவா? அந்த பாத்வேவோடைய அந்த பாத் இருக்கு இல்லையா, அதனுடைய ஏரியா வந்து 136 மீட்டர் ஸ்கொயர். அதாவது இது இந்த பாட்டு, ஓகேங்களா? இந்த பாட் வந்து 136 மீட்டர் ஸ்கொயர். தென் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் லான். அப்போ இந்த ஏரியா ஆஃப் லானுடைய ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னு ஏரியா, அந்த ஸ்கொயருடைய ஏரியா எவ்வளோ அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு அதுக்கு என்ன தெரியணும்? அந்த லானோட சைடு தெரியணும் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணணும்? ஏன்னு எடுத்துக்கலாமா? லெட் த சைட் ஆஃப் த லான் ஏ மீட்டர். ஓகேங்களா? அதே அந்த பிக் ஸ்கொயர், இங்கே நமக்கு 2 ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுது, 1 ஸ்கொயர் 1 ஃபார்ம் ஆகுது. தென் ஏரியா ஆஃப் பாத்வே அப்படின்னாவே நமக்கு 2 ஸ்கொயர் வந்துடும். ஒரு லார்ஜ் ஸ்கொயர் தென் ஸ்மால் ஸ்கொயர். அந்த 2 ஸ்கொயர் யூஸ் பண்ணி நம்ம சைடை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இது லார்ஜ் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ ஸ்மால் ஸ்கொயருடைய சைடு வந்து ஏ, தென் லார்ஜ் ஸ்கொயரோட சைடு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஸ்மால் ஸ்கொயரோட ஏ வந்து ஒரு சைடு வந்து ஏ, இங்கே 2 மீட்டர் இங்கே 2 மீட்டர் இருக்குது. அப்போது a plus 2 plus 2, அப்போது அது லார்ஜ் ஸ்கொயருடைய சைடு எவ்வளோ? a plus 4 மீட்டர். ஸோ பிக் ஸ்கொயருடைய சைடு வந்து a plus 4 மீட்டர், ஸ்மால் ஸ்கொயருடைய சைடு வந்து a மீட்டர். ஓகேவா? இப்போ நம்ம ஏரியா ஆஃப் பாத்தை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், ஏரியா ஆஃப் பாத் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் லார்ஜ் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் ஸ்மால் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் பாத் எவ்வளோ? 136 ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் லார்ஜ் ஸ்கொயர் எவ்வளோ? a plus 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர்.
ஓகே மாற்றி ரைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வராதுமா. ஸோ ஏரியா ஆஃப் லார்ஜ் ஸ்கொயருடைய சைடு வந்து a + 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா. பாருங்கள் இங்கேயும் ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, நீங்கள் பார்த்தது கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே a + 4 ஹோல் ஸ்கொயர் விச் ஐடென்டிட்டி a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் திஸ் ஐடென்டிட்டி. ஓகேவா. இந்த ஐடென்டிட்டி இங்கே இருக்கா, இப்போ அதை அப்ளை பண்ணியிருக்காங்களா. தென் மைனஸ் a ஸ்கொயர். நவ் யூ சிம்பிளிஃபைங் திஸ் டேர்ம். இதை மட்டும் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா. சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வருது 8a. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் 8a ப்ளஸ் 16 மைனஸ் a ஸ்கொயர். நவ் a ஸ்கொயர் கேன்சல், தட் இஸ் 0 ஆகிடுமா. தென் ரிமைனிங் 8a ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 136. நவ் யூ ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஃபார் ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், this 16 transpose to left hand side change into minus. So 136 minus 16 equal to 8a. Then 120 equal to 8a. This 8 transpose to left hand side change into divide. So the a value is 15. ஓகேவா. a வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. பட் அவங்க கேட்கக்கூடியது என்னது, ஏரியா ஆஃப் த லான். எதனுடைய ஏரியா கேட்குறாங்க, இந்த லான் இருக்கு இல்லையா, இந்த லானுடைய ஏரியா கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஏரியாவுடைய லானோட சைடு என்ன a. ஸோ நம்ம இப்போ a தான் எவ்வளோன்னு ஃபைன் பண்ணணும், 15 மீட்டர்னு ஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ அந்த ஏரியா ஆஃப் லான் கண்டுபிடிச்சிடலாமா. ஏரியா ஆஃப் லான் ஸ்கொயர் லான் ஈக்குவல் டு side into that is area of square, side into side, square units. Area of the lawn equal to 225 meters square. Okay, that's all ma.